ஆக்ஷன். உன் பேர் சொல்லி சார். எல்லாத்துக்கும் வணக்கம். முதலாக காப்பீட்டு உலகத்துக்கு வந்திருக்கேன். இங்கே என்னுடைய கட்டுரையை பதிவு செய்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு வாய்ப்பளித்த ஆலபோபா குருநாதர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு கட்டுரை மாதிரியே நான் எழுதியிருக்கேன். நான் எழுத்தாளர், அதனால் கட்டுரை மாதிரி எழுதி உங்களுக்கு எப்படி சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம் கண்ணுக்கு தெரிந்த உயிர்களை விட கண்ணுக்கு தெரியாத உயிரே அதிகம். ஏனென்றால் மனிதனாகிய நாம் நம் உடம்பில் பல நோய்கள் வர காரணம் இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் தான். அந்த அளவுக்கு சிறு துளியை விட அளவு குறைவாக இருக்கும் இந்த உயிர் பல கோடி மடங்கு நமது உடலை நோய்க்குள்ளாகி இறக்கும் தருவாயே ஏற்படுகிறது. ஆகையால் இவ்வுலகத்தில் யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் மூலம் நாம் அறிவோம். மேலும் நம் உடம்பில் உள்ள ஒரு சில பாகங்களும் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த உறுப்புகளும் ஒரு உயிர் தான். நம் இதயம், நுரையீரல், மூளை, சிறுநீரகம் இப்படி எத்தனையோ உயிர்களை உள்ளடக்கிய நம் உடம்பு ஒரு அதிசயமானது. இதில் ஏதாவது ஒரு உறுப்பு பலவீனமடைந்து விட்டால் மெல்ல மெல்ல நம் உயிர் போக காரணமாகிவிடும். ஆகவே நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் கண்ணுக்கு தெரியாத உயிர்தான். அந்த உயிரை நாம் எப்படி பேணியாக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதேபோல்தான் நம் பிரபஞ்சமும். நாம் இருக்கும் இவ்வுலகம் எல்லாமே ஒரு உயிர்தான். கோடிக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஒரு சில நட்சத்திரம், கோள்கள் மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனாலும் அதுவும் ஒரு உயிர்தான். அந்த கண்ணுக்கு தெரியாத பல கோடி நட்சத்திரம், கோள் ஆகியவை நம் பூமிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கொண்டுதான் இருக்கிறது. இதை நாம் அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் நிதர்சனமான ஒரு சில உண்மை அதுதான். அப்படித்தான் நான் நம்புகிறேன். ஆகையால் நம் கண்ணுக்கு தெரிந்த சில உயிர்களும் சரி, கண்ணுக்கு தெரியாத பல உயிர்களும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையும் தீமையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகையால் நம் உடல்களையும் நம் உயிர்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றிக் கொள்வது நாம் மனிதர்களாகிய மிக மிக அவசியமாகும். நன்றி, வணக்கம். கணேஷ் பெரிய குருசாமி, திருப்பூர், எழுத்தாளர்.